அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் மாற்றுக் கட்சியினர் தாவேக்காவில் இணையும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை செங்கல்பட்டில் நடத்தியிருக்காங்க தாவேக்கா. அந்த கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா மற்றும் தாவேக்காவின் அமைச்சர்கள் சிலர் பங்கேற்றிருக்காங்க. அதில் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோடைய ஸ்பான்சர் மார்க்கெட் வூல்ஃப் அவங்களுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். மார்க்கெட் வூல்ஃப் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஜாயினிங் ஃபீயாக ஒரு 99 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனில் பண்ணக்கூடிய ஸ்டாக் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் எல்லாமே லைஃப் டைம் ஃப்ரீ. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆர் ஹிடன் ஃபீஸ் எதுவுமே இந்த ஆப்பில் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுலேயுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸ்டாக்ஸ், கமாடிட்டிஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதிலெல்லாம் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மார்க்கெட் வூல்ஃப் ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ட்ரேட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய மக்கள் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் இருக்கும். தேவைப்பட்டவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி டிஸ்க்ளைமர், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ஸ். தயவு செஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்ஸு, கமாடிட்டிஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ட்ரேடிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக கண்ணை மூடிட்டு போய் காசை எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரொமோஷன் ஒரு ஸ்பான்சர்ஷிப்புக்காக மட்டும் தானே தவிர இது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாதுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணினாலும், எதில் இன்வெஸ்ட் பண்ணினாலும், எதில் ட்ரேட் பண்ணினாலும், என்ன செஞ்சாலும் உங்களுடைய காசு நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரிஸ்க் என்னன்றது தெரிஞ்சால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு எதுலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை இழந்துடாதீங்க. 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் உங்கள் கவனத்தோட நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கவனமாக பார்த்து கையாண்டு நீங்கள் உங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். பத்திரமா உங்கள் காசை பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நம்ம சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து இவருக்கு என்ன தகுதி இருக்குது துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அப்படின்ட்டுலாம் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. முதல்ல அந்த காணொலியை பார்த்துடலாம் வாங்க. இதுல வேற இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மேடையில் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? 2 வருஷம் தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஆகுது. வெறும் கவர்ச்சியை வைத்துக் கொண்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் தான் ஆகுது. என்ன செஞ்சுட்டு நீங்க வந்தீங்க? என்ன சேவை செஞ்சீங்க? என்ன போராட்டம் பண்ணீங்க? சரி, திரும்பவும் கேட்கிறேன், அண்ணன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சுதந்திரத்திற்காக செக்கு இழுத்தாரா? ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், சுதந்திர போராட்ட தியாகியாக இருக்கிறவங்க தான் துணை முதலமைச்சர் ஆகணும். சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவங்கெல்லாம் முதல்ல இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கே சான்சஸ் கம்மி முதல்ல. ஸோ கிறுக்குத்தனமாக சுதந்திர போராட்ட தியாகியா இப்படிலாம் கேட்குறது ஒரு கேணத்தனம். அப்படி பார்த்தா சிஎம் சார், இப்போ இருக்கக்கூடிய சோஃபா மாடல் சார் பொட்டுமாமா எந்த சுதந்திர போராட்ட தியாகி? அவர் என்ன ஏதாவது மொழி போரில் பங்கெடுத்தாரா, இல்லை சுதந்திர போராட்ட தியாகியா? என்ன இது கேட்குறதே கேணத்தனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தலைவர் மக்களோட மக்களாக நின்று சேவை செஞ்சுட்டு வந்திருக்காராம் அப்படின்ட்டு இவர் சொல்கிறார் ரமேஷ் அவர்கள். அந்த சேவை இந்த ஃபோட்டோவில் இருக்கா பாருங்கள், இதுதான் அந்த சேவையா? விட்டுக்கிட்டு ஓடினாரே ஒரு ஓட்டம், ரன்னிங் ரவி மாதிரி. இவர் ரன்னிங் பொட்டுமாமா எப்படி ஓடி இருக்காரு பாருங்க. 41 பேர் சாகிறப்போ, குழந்தைங்கள்லாம் துள்ள துடிக்க சாகிறப்போ விட்டுக்கிட்டு ஓடினாரே. திருச்சி ஏர்போர்ட்டில் கேள்வி கேட்குறப்ப கூட விட்டுட்டு ஓடினாரே. அதுக்கு பேர் தான் சேவையா? மக்களுக்கு செய்கிற சேவையா சார் ரமேஷ் சார்? அப்படி பார்க்குறப்போ உங்கள் அளவுக்கு சேவை செய்கிறதுக்கெலாம் யாராலையும் முடியாது. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களாட்டு யாராலையுமே முடியாது. இப்படி மக்கள்லாம் கஷ்டப்படுறப்ப விட்டுக்கிட்டு ஓடுற சேவையெல்லாம் யாராலையுமே சத்தியமாக பண்ண முடியாது. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த காணொலியெல்லாம் அவர் பார்த்துருக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு காணொலியே போதும். அந்த மேடையிலே நான் சொன்னேன், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த பேச்சு வெளில போனோடனே நிறைய பேரோட வயிற்றுச்சல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது நடந்துருச்சு. அமித்ஷால ஆரம்பிச்சு நட்டா வரைக்கும் இப்ப உதயநிதி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன கைது செய்யணும்னு. இன்றைக்கு ஒரு சாமியார் என்னுடைய தலைக்கு வேலை வச்சிருக்கிறார்.
10 கோடி. உதயநிதி தலையை யார் வெட்டி எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு 10 கோடி தொகை. யாரு சொன்னது? ஒரு சாமியார். நான் கேட்கிறேன், என் தலைமையில உனக்கு அப்படி என்ன ஆசை? இன்னொரு, நீ சாமியார் தானே, உன்கிட்ட எப்படி 10 கோடி இருக்கும்? நீ உண்மையான சாமியாரா டூப்ளிகேட் சாமியாரா? எனக்கு உன் மேல டவுட் இருக்கு. இப்போ எனக்கு என் தலைக்கு எதுக்கு 10 கோடி? என் தலையை சீவறதுக்கு ஒரு 10 ரூபா சீப்பை கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி பேச முடியுமா விஜய் அவர்களால்? ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி பேச சொல்லிருங்க பார்ப்போம். இப்படி பேசினா என்ன ஆகும்னு தெரியும்ல. தலைக்கு விலை வைப்பானுங்க. 10 கோடி உதயநிதி அவர்களுடைய தலையை கொண்டு வரணுக்கு 10 கோடிலாம் அறிவிச்சாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அந்த டைமில். சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினாருன்றதுக்காக எத்தனை ஊர்களில் வழக்கு, எவ்வளோ பிரச்சனைகள். தைரியமா நின்று பேசினாரு. இதுல இருந்து பின்வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டப்ப கூட நான் என் வார்த்தையில இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பதிலை சொன்னாரு. இவருக்கு தகுதி இல்லையா? இவருக்கு துணை முதலமைச்சராக தகுதி இல்லையா? இவர் அரசியலில் இருக்க தகுதி இல்லையா? யார் யார் என்னென்ன செய்கிறாங்கன்றதை பார்த்து தான் தகுதி இருக்கா இல்லையான்றதை முடிவு பண்ணணும். அவங்க வாரிசா, அவங்க எந்த வாரிசு, இவங்க அந்த வாரிசா, இந்த வாரிசா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. அவங்க மக்களுக்காக என்ன செய்கிறாங்க, அரசியல் களத்தில் எப்படி செயல்படுறாங்க, அவ்வளோதான். இப்போது கர்நாடகாவுக்கு போனாரே உங்கள் சிஎம் சார் விஜய் சார், போய் என்ன பண்ணிட்டு வந்தார்? டெல்லிக்கு போனாரே, போய் என்ன பண்ணிட்டு வந்தார்? இங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, போராடுறாங்க, அவங்களையெல்லாம் கைது பண்ணுறீங்க. கர்நாடகாவில் உங்கள் கூட்டணி கட்சி தானே ஆட்சியில் இருக்குது. அங்கே போய் பேசிட்டு வந்தீங்களா ஏதாவது? அங்கே டிகே சிவகுமார்லாம் அவர் பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் போய் அனுமதி கோர்றாங்க அணை கட்டுறதுக்கு. டெல்லிக்கு போய் ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சிருக்காரு விஜய் அவர்கள். அப்பவும் எதுவுமே வாயை திறந்து பேசலை, எதுவுமே இல்லை. வாயை திறந்து பேசுறதுக்கே தைரியம் இல்லை. கூட்டணி கட்சிகள்கிட்டே பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு, இந்த மேகதாது அணை விவகாரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு வக்கில்லை. இதில் பிஜேபி எல்லாம் வந்து வாயவே திறக்க மாட்டேங்கிறார். வாயிலிருந்து பிஜேபின்ற வார்த்தை வந்தே பல வருஷம் ஆச்சு, பாஜகன்ற வார்த்தை வந்தே பல வருஷம் ஆச்சு. அந்த லட்சணத்தில் ஒரு முதலமைச்சர் இவர் இன்னமும் மக்களுக்கு அப்படியே சேவை செஞ்சாராம். இவங்க வந்து உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க. வாட் ப்ரோ உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அந்த தகுதியெல்லாம் இருக்க தான் செய்யுது. விஜய் அவர்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆகிற தகுதி கூட கிடையாது. முதல்ல ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கா? ஒரு குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மை இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்புறம் நீங்கள்லாம் எப்படி பேசுறீங்க? இந்த ரமேஷ் ப்ரோ இருக்கார்லே, அமைச்சர் ரமேஷ் ப்ரோ, இவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆகிறதுக்கு நூல் தவிர, அவர் போட்டிருக்கிற நூலை தவிர வேற என்ன தகுதி இருக்கு அவருக்கு? இவ்வளோ பேசுறாங்க. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கில்லை, துப்பில்லை. ஆதவ அர்ஜுனா என்னன்னா உள்ள இருந்துக்கிட்டு அமைதியாக கையை கட்டி வாயை பொத்தி பார்த்துக்கிட்டு, வெளியில் வந்து மேடையில் நின்று அன்னைக்கே நான் எழும்பியிருப்பேன், அன்னைக்கே எழுப்பி நான் பதில் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து என்னோட இதனால எங்கள் தலைவர் வந்து இது பண்ணுறதுனால நான் அப்படியே இருந்துட்டேன். ஆமாம், இல்லைன்னா மட்டும் இவர் அப்படியே நொட்டியிருப்பார். சட்டமன்றத்தில் பதில் சொல்ல வக்கில்லாமல் அங்கேருந்து பேன்னு பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போய் ட்விட்டரில் பக்கமாக அறிக்கை விட்டு அழுதவங்க இவங்க வந்து உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த விழா, இந்த நிகழ்ச்சி வந்து மாற்றுக் கட்சியினர் தாவேக்கால இணையக்கூடிய விழாவாம். அந்த நிகழ்ச்சியில் பாருங்க, கூட்டமே இல்லைங்க, வெறும் காலி சேராக கிடக்குது. மாற்று கட்சியினர்ன்ற பேர்ல தாவேக காரணங்களே 10 பேரை கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்காங்க போல இருக்கு கட்சிக்குள்ள. திருப்பியும் சகோதரி அவர்களே, நீங்கள் தனியா இருக்கன்னு யோசிக்காதீங்க. இந்த ஒரு இணைப்பு விழாவுக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் 7 அமைச்சர்களை அப்படி மாத்திருக்கோம். வாட் ப்ரோ, அங்க இருந்த சேர்கள் கிட்ட தான் நீங்க இதெல்லாம் பேசுனீங்களா ரமேஷ் ப்ரோ? ஆதவ் ப்ரோ பேசுறப்பவும் காலியா தான் கிடக்குது சேர்கள்லாம். அப்ப யார்கிட்ட தான் இவங்க எல்லாம் பேசினாங்க? இத்தனை வருடங்களா இவங்க அண்ணன் சேவை செஞ்சிருக்காராம். அந்த சேவையெல்லாம் இந்த புகைப்படத்தில் தெரியுது தெல்ல தெளிவா, என்ன சேவை செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் இப்பவும் சேவை தான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த பெங்களூர்ல இருந்து ஒரே கார் ஓட்டிக்கிட்டு வந்தாராமே, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரப்போவோ இல்லை போகிறப்போவோ வாட்டவர் ஏதோ ட்ரைவ் பண்ணியிருக்காரு அவரே. அந்த பெட்ரோல் வச்சு இது என்ன புரோட்டோகால் வண்டி, அது அவருக்குள்ள வண்டி இருக்குல்ல, அதை ஓட்டிகிட்டு போயிருக்காரு. போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாஸ்டிக் கப்பில் பெட்ரோல் இருந்துருக்குங்க. பெட்ரோலாக அது ஆப்பி ஃபிஷ்ஷாக இல்லை என்னன்னு தெரியல, கோயில் தீர்த்தமாக இருக்கும், ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு ஓட்டிகிட்டு போகிறாருங்க. செம்ம சேவைங்க, செம்ம சேவைங்க. சேவையெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி தெரியுது, என்னமா சேவை பண்ணியிருக்காருன்ட்டு. சொகுசா வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டுமே வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணவனுக்கு தான் வழி தெரியும். கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணி வத்த கடந்து கத்தி கூப்பாடு போட்டு பேசி அவ்வளோ வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி, ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறப்பெல்லாம் கொஞ்சம் கூட கேப் விடாமல் அவர் என்னெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்தாருன்ட்டு மக்கள் முன்னாடி அவ்வளோ எடுத்து சொன்னாருங்க.
அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தார். பேசுகிறப்பவே அவருக்கு வந்து எனக்கு பேச முடியல, எனக்கு வந்து மூச்சு வாங்குதுன்னு சொல்லி அதை வந்து அவ்வளோ கண்டினியூ பண்ணி சொன்னார். அது சொல்லி முடித்ததுக்கு பிறகும் இன்னும் பல திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அவ்வளோ திட்டங்கள் இருக்குன்ட்டு அவ்வளோத்தையும் எடுத்து சொன்னார். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசுலையும் அவங்கெல்லாம் ஓடி உழைச்சி தெருவாக ரோடாக இறங்கி பிரச்சாரம் பண்ணி அவ்வளோ செஞ்சவங்களுக்கு தான் அதோடைய வலியும் வேதனையும் என்னன்றது தெரியும். சும்மா வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு பிரச்சாரமே ஒரு 10 நாள் கூட வெளியே வந்திருப்பாரான்னு தெரில. எந்த வகையான மக்களுக்கான அரசியலையும் பண்ணாமல், பாஜகன்ற பேரை கூட வாயிலிருந்து உச்சரிக்காமல், எதையுமே பண்ணாமல் அப்படியே சொகுசாக வீட்டில் படுத்து தூங்கிட்டு திமுக மேலே நெகட்டிவான ஒரு இமேஜை கட்டமைச்சிக்கிட்டு எந்நேரமும் அவதூறு பரப்பிக்கிட்டு ஆன்லைனில் இருக்கக்கூடிய வல்கர் வாரியர்ஸை ஏவி விட்டு இப்படியெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சவங்களுக்கு இப்படி தான் திமிர் இருக்கும், இப்படி தான் திமிர்த்தனமாக பேசுவாங்க, இப்படி தான் ஆணவத்தோட செயல்படுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கான்? இதை கேட்குறது யாருன்னு பார்த்தா சினிமா கவர்ச்சியை வச்சு ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு நூல்காரர்ன்ற ஒரே காரணத்துக்காக அறநிலைத்துறை அமைச்சராக ஆன ஒருத்தர். இதே நூல் அமைச்சர் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் பேசியிருக்காரு, அதையும் பாருங்க. நான் கடந்த மேடையில் தலைவர் முன்னாடி சொன்னேன், எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கும் வருங்காலத்துலன்னு. உடனே பாதி பேருக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி சொல்ல முடியும்? அது ஜனநாயகமா அப்படின்னு. 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம், அப்ப எதிரில் வர கட்சி இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் சட்டமன்றத்துல. அப்ப அது மட்டும் ஜனநாயகமா? அதைத்தான் நான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், எல்லா மேடையிலையும் சொல்லுவேன். இந்த சின்ன பசங்க வருங்காலத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக அமர வைப்போம். அதாவது திமுக காரங்களாம் 234 தொகுதியும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். திமுக தலைவரோ திமுக அமைச்சர்களோ யார் வந்து 234ன்னு சொன்னது? நீங்கள் வந்து இப்போ அதை ப்ரூவ் பண்ணுங்க. 234 தொகுதி நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு யார் சொன்னது? 200 தொகுதிகளுக்கு மேலே வெல்வோம் அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்களும் சரி எல்லாருமே வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு தான் சொன்னாங்க. 234 ஜெயிச்சிரும் அப்படின்னு யாருமே சொல்ல. அதுக்கு பேர் அதீத நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடன்ஸ். 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்போன்னு ஏன் சொன்னாங்க? ஏன்னா அது கான்ஃபிடன்ஸ். அவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கோம், அவ்வளோ திட்டங்கள் மக்களுக்காக செஞ்சுருக்கோம், இங்கே மாநில உரிமைகளுக்காக முதல் ஆளாக நின்று நம்ம களத்தில் இறங்கி போராடி இருக்கோம், அவ்வளோ செஞ்சுருக்கோன்ற நம்பிக்கை. மக்கள் இப்படி சினிமாத்தனத்தில் போய் ஓட்டு போடுவாங்கன்னு யாரும் நினைக்கல. மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. மக்கள் வந்து கண்டிப்பாக யோசித்து சிந்திச்சு செயல்பட்டு கரெக்டாக ஒரு முடிவு எடுத்து ஓட்டு போடுவாங்க. அந்த அடிப்படையில் நம்ம வந்து 200 தொகுதிகளுக்கு மேலே கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அந்த வார்த்தையை ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. திமுக காரங்களும் அதே தான் சொன்னோம். விஜய் அவர்கள் இதே மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், கான்ஃபிடண்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்னு சொன்னார்ல. அது எந்த அடிப்படையில் சொன்னார்? எப்படி நல்ல அரசியல் பண்ணி மக்களுக்காக பல சேவைகளை செஞ்சு மக்களுக்காக மாநில உரிமைகளுக்காக போராடி மாநில உரிமைகளுக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று அரசியலுக்காக தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை வந்து செலவு பண்ணி மக்களுக்காகவே பொது வாழ்க்கையில் இறங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்ததுனாலே அவர் வந்து அந்த நம்பிக்கையிலேயே சொன்னார் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்னு. அவருக்கு இருந்த நம்பிக்கை முழுக்க தன்னுடைய சினிமா கவர்ச்சி, தனக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, நமக்கு கூட்டம் கூடுது, நம்ம என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு. ஆகவே அந்த நம்பிக்கையில தான் அவர் சொன்னாரே ஒழிய திமுக மாதிரி மக்களுக்காக நம்ம இவ்வளோ செஞ்சிருக்கோம், இவ்வளோ திட்டங்கள் நடந்திருக்கு, மாநில உரிமைகளுக்காக அவ்வளோ நின்று இருக்கோம், அவ்வளோ போராடி இருக்கோம், அவ்வளோ செஞ்சிருக்கோம், இவ்வளோ செஞ்சிருக்கோன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் விஜய் அவர்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு எண்ணமோ சிந்தனையோ அவருக்கு கிடையாது. அவர் முழுக்க சினிமா கவர்ச்சியை மட்டும்தான் நம்பி இருந்தார். ஆகவே இதையும் அதையும் ஒப்பிட்டு பேசுவதே கேணத்தனம். எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு நாங்கள் சட்டமன்றத்தை உருவாக்குவோம், நாங்கள் மட்டும்தான் அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அவர்கள் சொல்றதுக்கு பேர் தான் ஆக்சுவல் மன்னராட்சி. ஆக்சுவலாக எங்களை கேள்வி கேட்க யாருமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலை. கான்ஃபிடன்ஸில் 200 தொகுதி வெல்வோம் அப்படின்னு சொல்றதுக்கும் எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு நாங்கள் சட்டமன்றத்தை உருவாக்குவோம், நாங்கள் மட்டும்தான் சட்டமன்றத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவுடைய இந்த ஈகோசிஸ்டம் கிட்ட இருந்து தான் இந்த எங்களை யாரும் கேள்வி கேட்காதீங்க, எங்களை கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை தாவேக்கா கிட்ட தான் வெளிப்படுது. ஒரு மன்னராட்சி முறைன்றது தாவேக்கா கிட்ட தான் தெரியுது. தங்க தளபதி விஜய், மனித கடவுள் விஜய் அப்படின்லாம் சட்டமன்றத்தில் தாவேக்கா எம்எல்ஏகள் பொறுப்பேற்கிறப்போவே பதவி ஏற்கிறப்போவே அங்கேயே இதே வார்த்தையை சொல்லி பேசுகிறாங்க. அப்போ மன்னராட்சி முறை மாதிரி இங்கே தான் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக ஃபாசிசம், நார்சிசம் எல்லாமே தாவேக்கா தான். தாவேக்கா கிட்ட தான் அது எல்லாமே தெரியுது. நாங்கள் மட்டும்தான் இருப்போம், எங்களை யாரும் கேள்விக்க கூடாது, நாங்கள் மட்டும்தான் சட்டமன்றத்தில் இருப்போம், அந்த நாள் விரைவில் வரும் அப்படின்னு சொல்கிறது என்னது? அதுக்கு பேர் தான் ஃபாசிசம். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இறுதியாக நம்ம வீடியோடைய ஸ்பான்சர் மார்க்கெட் வூல்ஃப் அவங்களுடைய அப்ளிகேஷன் லிங்க் வந்துட்டு நம்ம வீடியோடைய கமெண்ட்ஸில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. தேவைப்பட்டவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.